அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் வகையில் தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் தமிழ் வழி பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கி இந்தியாவிற்கே முன் உதாரணமாக இருக்க போகும் தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாட்டு மாணவர்கள் தரணியை வென்றிட உருவாக்கப்பட்டிருக்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உயர்கல்வி பயிலும் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் தமிழ் வழி பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் தமிழ் புதல்வன். தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியில் வரலாறு காணாத புதிய மலர்ச்சியை உருவாக்கி தமிழ்நாட்டு மாணவர்களின் பொருளாதார சுயமரியாதையில் புதிய சுடரை ஏற்றி வைக்க போகும் தமிழ் புதல்வன் திட்டம் பற்றிய சிறப்பு குறும்படத்தை இப்போது பார்க்கலாம். அடித்தட்டு மக்களுக்கான கல்வியும் வேலை வாய்ப்புமே சமூக நீதி கொள்கையின் அச்சாரம். தரமான கல்வியும் கண்ணியமான வேலை வாய்ப்பும் அனைவருக்கும் கிடைப்பதை உறுதிப்படுத்துவதற்காக ஓயாது உழைத்து வருகிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். குழந்தைகள் களைப்பின்றி பயிலவும் கற்றல் திறன் மேம்படவும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் உலகுக்கே ஒரு முன்னோடி. அரசு பள்ளிகளின் அடிப்படை கட்டமைப்புகளை வலுப்படுத்தவும் நவீனப்படுத்தவும் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம். அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம். IIT, NIT, IIM உள்ளிட்ட தலைசிறந்த கல்வி நிறுவனங்களில் அரசு பள்ளி மாணவர்களும் அடியெடுத்து வைத்திட சிறப்பு பயிற்சிகள். உலகை வெல்லும் இளைய தமிழகம் படைத்திட நான் முதல்வன் திட்டம். அரசு பள்ளி மாணவியரின் உயர்கல்வியை ஊக்குவிக்கவும் இடைநிற்றலை தவிர்க்கவும் புதுமை பெண் திட்டம். இந்த 1000 ரூபாய் தரதுனால ரொம்ப படிப்பு செலவுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம குடும்பத்தோட கொஞ்சம் பாரமும் கொஞ்சம் குறையுது. இந்த புதுமை பெண் ஸ்கீம்னால நிறைய பேர் காலேஜ் வரத்துக்கு கொஞ்சம் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஸ்கீமை கொண்டு வந்த நம்மளோட முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் நம்மளோட தமிழக அரசுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இதன் நற்பலன் 2 ஆண்டுகளில் உயர்கல்வியில் பெண்களின் சேர்க்கை 34% அதிகரிப்பு. பெண் கல்வி போற்றிடும் பெருமை மிகு தமிழ்நாடு. மாணவியரின் உயர்கல்விக்கு ஏற்றம் தரும் ஏணியாம் புதுமை பெண் திட்டம் போல மாணவருக்கும் ஒரு திட்டம் வேண்டும் என சிந்தித்த நம் திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் அவர்கள் அதற்கு உடனடியாக செயல் வடிவமும் கொடுத்துள்ளார். புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட இருக்கு. இது மாதிரியான திட்டங்கள் தான் தமிழ்நாட்டின் இளைய சக்தி வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைக்கும். கல்வி செலவு செலவினம் அல்ல, வளமான தமிழகத்திற்கான மூலதனம் என்பதை வலியுறுத்தும் முதலமைச்சர் தமிழ் புதல்வன் திட்டத்திற்கென ரூபாய் 360 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளார். அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியிலும் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவர்களின் உயர்கல்விக்கு உதவும் தமிழ் புதல்வன் திட்டம் தாயுமானவரான மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய பொற்கரங்களால் இன்று தொடங்கி வைக்கப்படுகிறது. நன்றாக படியுங்கள், படியுங்கள், படியுங்கள் என்பது மட்டும்தான். உயர்கல்வியை படியுங்கள். ஏதாவது ஒரு பாடத்தில் ஆராய்ச்சி செய்யுங்கள்.
தகுதியான வேலைகளில் சேருங்கள். கல்லூரி காலத்தை படிப்புக்கும் உயர்வுக்கும் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதை முதலாவதாக மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவர் சந்தோஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்களோடு சென்னை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி பொது மேலாளர் மற்றும் கன்வீனர் SLBC திரு மோகன் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்ந்து கோயமுத்தூர் RVS பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர் அற்புதராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மாணவர் அற்புதராஜ் இயந்திர பொறியியலில் பட்டய படிப்பு படித்து வருகிறார். தொடர்ந்து தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவர் பார்த்திபன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவர் இளங்கலை தோட்டக்கலை படித்து வருகிறார். அடுத்ததாக கோயமுத்தூர் ஆனைக்கட்டி அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய மாணவர் சாமிவேல் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவர் தொழில்துறை பயிற்சி நிறுவனத்தில் பயின்று வருகிறார். அடுத்ததாக கோயமுத்தூர் KPR பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர் காதர் மைதீன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவர் இளங்கலை பொறியியல் மின்னணு தொடர்பு மற்றும் பொறியியல் படித்து வருகிறார். தொடர்ந்து கோயமுத்தூர் அரசு கலைக்கல்லூரி மாணவர் யாசர் இர்ஃபான் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவர் இளங்கலை வரலாறு படித்து வருகிறார். இவரோடு கோயமுத்தூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மேலாண்மை இயக்குனர் பழனிசாமி இணைகிறார். அடுத்து கோயமுத்தூர் அரசு கலைக்கல்லூரி மாணவர் திரு கோபிநாத் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவர் இளங்கலை புவியியல் படித்து வருகிறார். தொடர்ந்து கோயமுத்தூர் அரசினர் பொறியியல் கல்லூரி மாணவர் திரு தமிழரசு அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவர்களோடு கோயமுத்தூர் இந்தியன் வங்கி பொது மேலாளர் திருமதி சுதா ராணி இணைகிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.